குழா புட்டு தான் செய்ய போகிறோம். பச்சரிசி மாவு ரேஷன் உள்ளது, ரேஷன் அரிசி மாவு தான். நல்லா வறுத்து எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ நம்ம சுடு தண்ணி காய வச்சு புட்டுக்கு ரெடி பண்ணிவிடுவோம். பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா சுடு தண்ணி போட்டு சுடு தண்ணி வச்சு நல்லா அது பாருங்கள், நல்லா உதிரியாக பிசைஞ்சு வச்சுட்டேன். சுடு தண்ணி ஊற்றினேன். சுடு தண்ணி வச்சு நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுடுவோம். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம செய்வோம் குழா புட்டு. இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். உதிரியாக அப்படியே நம்ம குழா புட்டு உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். புட்டுக்கு எல்லாம் மாவெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். நல்லா வறுத்து உதிரியாக நல்லா பண்ணி வச்சுருக்கேன். அந்த புட்டு குழாவில் நம்ம இப்போ ஊற்றிக்குவோம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், நான் காமிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுவோம். குழா புட்டுக்கு நம்ம அது அடுப்பு மேலே அது குண்டா வச்சுருக்குறோம். இப்போ இதில் இந்த மாவு வச்சு இதில் நம்ம உள்ளே போட்டு இந்த பாருங்க, தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், திருவி வச்சுருக்கேன் தேங்காய். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு மாவு இது உள்ளே ஃபுல் பண்ணிக்குவோம். கொஞ்சம் மாவு போட்டோம். இப்போது தேங்காய் கொஞ்சம் இப்படி மேலே இப்படி தூவி விட்டுருவோம். மாவு போட்டுக்குவோம். தேங்காயும் கொஞ்சம் போட்டுக்குவோம். கொஞ்சம் மாவு கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் மாவு கொஞ்சம் தேங்காய் இங்கே போட்டு நம்ம ஃபுல் பண்ணி இது மேலே வச்சிட வேண்டியது தான். போட்டோம். இப்போ இது மேலே மூடி வச்சுட்டு மேலே அப்படியே வச்சுருவோம். அவ்வளோதான். நல்லா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ குழா புட்டு எடுத்துகிட்டு போகிறோம். நல்லா வெந்துட்டு இருக்கோம். இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ எடுத்துருவோம். குழா புட்டு எடுத்துடலாம். சூடாக இருக்குது, கொஞ்சம் துணி சுற்றிக்குவேன். ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்.
அவ்வளோ நல்லா எடுத்துருக்கேன் பாருங்கள். குழா புட்டு ரெடி. நம்ம சாப்பிட்லாம். கேரளா புட்டு இது பாருங்கள், நல்லா வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சரிசி மாவு தான், ரேஷன் மாவு தான், நல்லா செய்திருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கம்மா.